பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஏங்க திவாரை மட்டும் தான் தூக்கியிருக்காங்களாங்க இந்த மாமா டிவி வந்து மாமா வேலை பார்க்குறதுக்காக கனியை சேவ் பண்ணிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேவலமாக பண்ணுறாங்க. அரோரா உள்ளே வச்சுருக்காங்க, அந்த காஜி அரோரா வச்சுருக்காங்க. போன வாரம்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி காஜி அரோரான்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து காஜி அரோராவை சேவ் பண்ணுறாங்க. ரம்யா உள்ளே வச்சுருக்காங்க. கண்டென்ட்டும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. ரம்யா உள்ளே வச்சுருக்காங்க இந்த மாமா டிவி. சுபிக்ஷா கூட பரவாயில்ல இருக்கட்டுமே. திவாரை தூக்கியிருக்காங்க. கண்டென்ட்டே அவர் தான், அந்த ஆள் தான். இப்போ வினோத்து கண்டென்ட் காலி. வினோத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தான், அவன் திவாரை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருந்தான். கானா சாங் தனியாக பாடிட்டு இருந்தாலுமே இவர் கூட காம்போ இருக்கனால தான் அவனுக்கு பேர் இருந்துச்சு. அதுவும் போச்சா, முடிஞ்சிச்சு. பாருவோட கேமும் காலி. கனியை உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் அன்பு கேங்கு எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு கேம் ஆடுவாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. மாமா டிவி பார்க்குற வேலை கேவலத்தின் உச்சங்க. அப்போ மக்கள் ஓட்டுப்படி அவனையுமே வந்து வெயிட் பண்ணுறது கிடையாது இவங்க. அப்போ மக்கள் ஓட்டுலாம் சும்மாவா? ஓட்டு போடாதீங்கடா. அவனா கமெண்டில் வந்து மயிரை பிடிங்கிட்டு வந்துடுவாங்க இங்கேருந்து. கேவலமாக ஓட்டு மயிர் போடுறது மட்டும் போய் உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி ஓட்டெல்லாம் இன்றைக்கி மதிக்கிறது கிடையாது. அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. சனம் செட்டிக்கும் இப்படி தான் பண்ணாங்க. எவன்லாம் கண்டென்ட் நல்லா கொடுத்துட்ருக்கானோ அவனை தூக்கிடுவாங்க. மும்தாஜ், தர்ஷன், விசித்ரா, தாமரை, இது மாதிரி நிறைய பேர் எடுத்துருக்காங்க. அவங்களாம் கூட கடைசியில் எடுத்துருக்காங்க. இவங்களாம் முன்னாடியே எடுத்துட்டாங்க. சனம்லாம் ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டாங்க. இதே மாமா வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க விஜய் டிவி. அவங்களுக்கு ஒத்து போகணும், அவங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். விஜய் டிவிக்கு என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மலிவான இதில் வந்திருக்காங்க. அவங்கள தூக்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரையும் கொண்டு போகிறது. கொஞ்ச நாள் கொண்டு போயிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடணும். மாமா டிவி இந்த வேலையை தான் பார்க்கும். அப்புறம் மக்கள் ஓட்டுக்கு என்னடா மரியாதை இருக்குது? இல்லை, வாட்டர்மெலன் வெளியே போகிறவராகவே இருக்கட்டும், ஒரு 60 நாள் 70 நாள் கழித்து போகிற ஆள் தான் அவர். ஆனால் ஒன்றுமே விளையாடாமல் காட்சி வேலையை பார்த்துக்கிட்டு சும்மாவே உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுக்காம தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கா. எப்ஜே உள்ளே இருக்கான், அரோரா உள்ளே இருக்கா, ரம்யா உள்ளே இருக்கா, கெமி உள்ளே இருக்கா. கெமியெல்லாம் உள்ளே இருக்காடா, பரதேசிங்களா. இவங்கள மாதிரி வந்து பண்ண முடியாதுங்க. கேவலமாக பண்ணுவாங்க. அதோட வந்து இவர் நிறையா வார்த்தையை விட்டார் உள்ளே அந்த கேமராலாம். விஜய் சேதுபதியை என்னென்னா, விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டார், அஜித் வந்து கார் ஓட்ட போயிட்டார், சூர்யா வந்து பாம்பேக்கு போயிட்டார், விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸுக்கு போயிட்டார். இப்போ இருக்கிறது நான் மட்டும்தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றணும். நான் இல்லைனா என்ன தமிழ் சினிமா இல்லை, நான் வெளியில் வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறேன் ஹீரோவாயி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு கேமராவில். அதில் நம்ம விஜய் சேதுபதி ட்ரிகர் ஆகிட்டாப்புல. டீம் ஆல்ரெடி வந்து இந்த ஆளை எப்படா தூக்குறது, ஐயோ நம்ம மாமா ப்ராடக்ட்ஸு சபரி, கனி, நம்ம மாமா டிவி பாய்ஸு பிரஜைனு, சாண்ட்ரா, நிறைய பேரை உள்ளே கொண்டு போகணுமே, ஐயோ இவரெல்லாம் இடுகிறாக இருப்பாரே அப்படிங்கிறதுக்காக தூக்கியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மாமா டிவி தனது வேலையை சிறப்பாக செய்திருக்கிறது. மக்களோட ஓட்டுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.